அழகு டிவி அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் லட்சுமி நரசிம்ம சுவாமியின் பணிவான வணக்கங்கள். நாங்கநல்லூர் லட்சுமி நரசிம்ம சுவாமிகள் பேசுகிறேன். கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதியிலேருந்து நேயர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஒரு சோசத்தோடு ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீசைலேஷயாபாத்திரம் தீபத்யாதி குணான்னம் எரிந்த பிரபடம் வந்தே ரம்மஜாமோதரம்னு லக்ஷ்மீநாசமாரம்பா நாதயா குணமத்திமா அஸ்மதாச்சாரிய பரிபந்தா மண்டே குரு பரம்பரம் யுனத்திரதாமத ரோக்மயுக்ம யாமோதத்த தரணான பிராயமேனி அஸ்மத்குரு பகவதோத்ய ஜயகசிந்தோஹ ராமானுஜஸ்த சரோரணம் பபத்தே மாதாபிதாய உபதய தனயா பூத்ததி சர்வமேம நியமேன மதன்மையானா ஆத்யஸ்தன குலபதே ரக்ஷாபிராம ஸ்ரீமத்தலங்கள பிரபவாமி மூர்த்தனா புதஞ்சரச்ச மகதாகோய பக்தநாத ஸ்ரீபக்திசார குலதேகிவாகான் மத்தாங்கிரிவேரு வரகால ஸ்ரீமத் பராங்கிரமே பிரணோர்த்தி நித்தியம். லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னியிலிருந்து நாங்கநல்லூர் கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னியிலிருந்து ஒரு அறிவிப்பு. நேயர்களே அனைவருக்கும் தெரியும், கோடை காலம் வெயில் காலம் ஆற்றிட்டு வெயில் காலம் ஆற்றதுனால சன்னதியின் டைமிங்ஸ், அதாவது வாக்கு சொல்லும் நேரம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாக்கு சொல்லும் நேரம் மாற்றப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றப்படுகிறது, சேஞ்ச் ஆக்கப்படுகிறது. என்னவென்றால் நாளை முதல் 7 மணிக்கு பூஜை ஆரம்பித்து 9 மணிக்கெல்லாம் பூஜை முடித்து 9லேருந்து 11 மணி வரைக்கும் வாக்கு சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் என்னால் வர முடியல, வெயில் அதிகமாக இருக்குது, இல்லை எனக்கு வேலை இருக்குது, வயசானவன், நாங்கள் ஏஜ்டு பர்சன் அப்படின்னு சொன்னாக்கா மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கோடைக்கால ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஈவினிங்கில் பார்க்கறது இல்லை எப்பவுமே. இப்போ கோடைக்காலம் இருக்கிறதுனால ஈவினிங்லேயும் வச்சுருக்கேன். அதாவது வெயில் தாழ்ந்துன்னு சொல்லுவாள் தமிழ். வெயில் போன 6 மணி 5:30 மணி வாக்கில் வெயில் குறையும் போது வெளியில் வரும்போது வரலாம், அப்போ போய் பார்க்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறா. ஏன்னா வெயில் காலம் ஆபீஸ் கோயர்ஸும் எங்களை ஈவினிங் வச்சா நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. அதே மாதிரி கோடைக்கால வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் காலை 9 மணி வரை 11 மணி வரை வாக்கு சொல்லப்படும். திருப்பின்னு சொல்கிறேன். அடுத்தது ஈவினிங் 5:30 to 7:30, 5:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் வாக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஈவினிங் வாக்கு கோடைக்காலத்துக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு வாக்காக கொடுக்கிறேன். அதாவது யார் வர முடியல, வெயிலில் வர முடியல அப்படின்னு நினச்சா ஈவினிங் வாக்கு கேட்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்குது. கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், எல்லோரும் கஷ்டப்படுறீங்க. நான் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சா வர முடியல அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 2 பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன். வாக்கு சொல்லும் இதை தவறாமல் இதை பயன்பெற்று இந்த டைமிங்ஸை குறித்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வாக்கு கேட்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்றைக்குமே இந்த கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதி வாசல் திறந்திருக்கும். எப்போ வேணாலும் அடக்கலமாகி பெருமாள் கிட்ட நீங்கள் உங்கள் குறைய கேட்டு உங்களோட கோரிக்கையை வைத்து வாக்கு கேட்டு போகலாம், வாக்கு கேட்டுன்னு போகலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் லட்சுமி நரசிம்ம உபாசகர் என்று நான் உங்களை வரவேற்கிறேன், அன்புடன் வரவேற்கிறேன். பொறுமையாக கேட்டுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியூர் பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால், சார் நீங்கள் 9லேருந்து 11 மணி வரை 11 மணி வரைக்கும் வச்சுருக்கீங்க, நாங்கள் வெளியூர்லேருந்து வரணும், அப்போ என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டால்
உங்களுக்கு ஈவினிங் ஒரு 5:30 to 7:30 டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் இதுதான் கம்பல்சரின்னு நான் சொல்லலை, ஒரு உதாரணமாக சொல்கிறேன். உங்களை காலையில் வர முடிஞ்சால் கூட வரலாம். அதனால் இந்த கோடை காலம் முடிய வரைன்னு கிடையாது, இனிமேலே இதான் டைம், இனிமேலே டைம் சேஞ்சு இதுதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 11 நல்லா கவனிக்கணும், 11 மணிக்கு மேலே சன்னதி கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்காமல் பார்க்கப்பட மாட்டாது. இன்னொன்று, அப்பாயின்மெண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு அப்படியே என்னால் முடியல, ஃபோன்லேயே வாக்கு சொல்ல முடியுமா அப்படின்ற வார்த்தையை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வாக்கு ஃபோனில் சொல்கிறது உச்சிதமாக இருக்காது, வாக்கு சொன்னாலும் புரியாது. ஏன்னா ஒரு சத நாய்களாக இருக்கும், அதாவது ஒரு நொடியில் வாக்கு சொல்கிற இது. அதனால் உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறதுக்குள்ளேயும் உங்களுக்கும் புரியணும், நானும் கரெக்டாக சொல்லணுன்ற இருக்குது ஃபோனில். ஏன்னா நீ பரிகாரம், ஏன்னா இது லைஃபோட வாழ்க்கையோட முக்கியத்துவத்துக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க. வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க. அதை நீங்கள் ஃபோனில் கேட்டு உங்களுக்கு பரிகாரம் சொல்லி புரியாமல் போய் தப்பாக பண்ணி அது வேறு இதுவாச்சுன்னா கஷ்டமாகும். அதனால் சிரமம் பார்க்காமல் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமாக பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது உடனே பார்க்கணும் அப்படின்னாக்கா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த டைம் சொன்னேன் இல்லையா, இந்த டைமுக்குள்ளே தான் வாக்கு பார்க்கப்படும். சன்னதி சன்னதி பெருமாளை பார்க்கணும் சார் நான் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பெருமாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அதுக்கும் டைம் 9லேருந்து 8:30லேருந்து 7 மணிக்கு ஆராதனை ஆரம்பம். 7லேருந்து 11 மணி வரைக்கும் பெருமாள் சகிக்கலாம், தாராளமாக சகிக்கலாம். ஆனால் வாக்கு மட்டும்தான் டைமிங் காட்டப்படுகிறது. 9லேருந்து 11 மணி வரைக்கும் வாக்கு சொல்லப்படும் காலையில். ரெண்டாவது ஈவினிங் 5:30 to 7:30, 5:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் தவறாமல் குறித்து கொள்ள வேண்டும். தயவு செய்து திருப்பியும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், ஃபோனில் வாக்கு கேட்கணும்னு மட்டும் நினைக்காதீர்கள். ஏன்னா சொல்கிறத பற்றி இல்லை, சரியாக வராது, சரியாக புரியாதுன்றதுக்காக தான் அந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுறது. அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு பாருங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமாநாயன் மக, ஸ்ரீமதே வரவரமுனிய மக. கழகி டிவி நேயர்களுக்கு லட்சுமி நரசிம்ம சுவாமியின் அனுகிரகம் நிறைய கிட்ட வேண்டும் என்று லட்சுமி நரசிம்ம சுவாமியை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.